வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தலைப்பு என்ன அப்படின்னா, தமிழகத்தில் பெண்கள் தாலியை ஏன் மஞ்சள் கயிறில் அணிய வேண்டும், இந்த பழக்கம் ஏன் வழக்கமானது என்பது தெரியுமா? ஒவ்வொரு இடத்தின் தட்பவெப்ப நிலையை பொறுத்தே பழக்க வழக்கங்கள் அமைகின்றன. மஞ்சள் தாலி கயிறு அணிந்து குளிக்கும் போது தினமும் தாலியில் மஞ்சளை பூசுகின்றனர். மஞ்சள் என்பது ஒரு மிகச்சிறந்த கிருமி நாசினி. முன்பெல்லாம் மணமான பெண் அடுத்த 3 மாதங்களில் ஒரு கருவை சுமக்க தயாராகிறாள். அப்போது அப்பெண் பல்வேறு நோய் தொற்றுகளுக்கு உள்ளாகும் அபாயம் உள்ளது. கிருமி நாசினியான மஞ்சள் தாயையும் அவள் வயிற்றில் வளரும் சேயையும் நோய் தொற்றிலிருந்து பாதுகாக்கிறது. 10-20 ஆண்டுகளுக்கு முன்பு வரை கூட மஞ்சள் கயிறு தாலியில் கோர்த்து போட்டிருந்தனர். அப்போதெல்லாம் நம் தமிழகத்தில் எவ்வளவு சுகப்பிரசவங்கள் நடந்தது என்றும், தங்கச் செயினில் தாலி அணியும் இப்போது எவ்வளவு சுகப்பிரசவங்கள் நடைபெறுகிறது என்பதையும் கணக்கிட்டு பார்த்தால் இந்த உண்மை நமக்கு புரியும். அதுபோல 10 ஆண்டுகளுக்கு முன்பு வரை எத்தனை பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் இருந்தது, இப்போது எத்தனை பெண்களுக்கு இருக்கிறது என்றும் கணக்கிட்டு பார்த்தால் நமக்கு நன்கு புரியும். இப்போதும் கூட கிராமங்களில் கர்ப்பம் தரித்த பெண்கள் வெளியூர்களுக்கு செல்லும் போது தலையில் வேப்பிலை இலையை செருகி வைப்பார்கள். அது எதற்காக? வேப்பிலை ஒரு சிறந்த கிருமி நாசினி. கர்ப்பிணிகள் தலையில் இருக்கும் வேப்பிலையானது அவர்கள் செல்லும் வழியில் சுவாசிக்கும் காற்றில் இருக்கும் கிருமி தொற்றிலிருந்து காக்கிறது. நம் முன்னோர்கள் ஒன்று முட்டாள்கள் இல்லை என்பதை புரிந்து செயல்படுவோம். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே உள்ள ரெட் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும்.